ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் அலிமாரில் டைரி எடுத்து எழுதுவோம்னு திடீர்னு யோசனை வந்துச்சு. சரி நம்ம ஒரு மாதமாக டைரியே எடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு டைரி எடுத்தேன். அப்புறம் பேனாவை எடுத்து டைரி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா, அதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம எழுதுனதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சரி, நீங்களும் டைரி எழுதுறதுன்னா உங்களுக்கு பிடிக்குமா? எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் டைரி எழுதுறீங்க, டைரி எழுதுனதுன்னா பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னமும் டைரி எழுதிட்டுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் டைரி எடுத்து என் லைஃப்பில் இந்த மாதம் ஃபுல்லாக, ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக நடந்தது எல்லாமே எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் என்னுடைய சந்தோஷம், துக்கம், என் லைஃப்பில் இறைவன் தந்தது எல்லாத்தையும் எழுதினேன். டைரி எழுதுறதுன்னா இப்போ ஒரு நம்பிக்கையான உங்கள்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி, பாதுகாப்பானது மாதிரி. அது யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால் அது எழுதினேன். எனக்கு அது எழுதுனோன்னே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நல்லா எழுதிக்கிட்டு இருந்தேன். பட் பேனா எழுதாமல் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. எல்லா பேனாவும் எடுத்து ட்ரை பண்ணேன். பட் பேனா எதுவும் சரியாக எழுதலை. அதுக்கப்புறம் சரி, எழுத முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் 2-3 பக்கம் எழுதிட்டு வச்சுட்டேன். அப்புறம் பின்னாடி புது பேனா வாங்கி எழுதிக்கலாமேன்னு சொல்லி டைரி மூடிட்டேன். அப்புறம் இது டைரியில் நான் இனிஷியல் எல்லாமே ஃபேமிலியோட இனிஷியல் தான் போட்டிருந்தேன். அப்புறம் எடுத்த இடத்துலையே மறுபடியும் அதே வச்சுட்டு பின்னாடி பேனா வாங்கினோன்னே எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் டைரி எழுதுறது பிடிக்கும்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.